புதுச்சேரி கவுண்டம்பாளையத்தில் உள்ள மதுக்கடையை இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தைச் சேர்ந்த பெண்கள் அடித்து நொறுக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் நீண்ட காலமாக மதுக்கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு மது அருந்த வருவோர் குடிபோதையில் இடையூறு ஏற்படுத்துவதால் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தைச் சேர்ந்த பெண்கள் மதுக்கடைக்குள் நுழைந்து அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை அடித்து நொறுக்கினர். கேன்களில் உள்ள மதுவை சாலையில் ஊற்றியும் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கையெழுத்து வாங்கி கலால்துறை ஆணையிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உண்ணாவிரதம் இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப முற்றுகை போராட்டம் பண்ணோம். அது வரைக்கும் ஒரு வாரம் சும்மா அழுகுற பிள்ளைக்கு வாழைப்பழம் காட்டுற மாதிரி ரங்கசாமி அவர் பழக்கத்தை காட்டிட்டு நேற்று ஏலம் விட்டுருக்காரு, யாருக்கும் தெரியாம. கலால்துறையில ஏன் இது சாராய கடை ஏலம் விடணும்னு கேட்டா, பாண்டிச்சேரியில் அதிக கல்லா காட்டுற கடை கவுண்டம்பாளையம் கடையா ஒரு முதல்வர் சொல்றாரு. இது குறித்து புதுச்சேரி செய்தியாளர் ராஜீவ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ராஜீவ், மதுக்கடைக்குள் நுழைந்து பெண்கள் அங்கிருக்கின்ற மது பாட்டில்களை உடைத்திருக்கிறார்கள். மது கேன்களை சாலைகளில் கொட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அங்கு நிலைமை எந்தவாறு இருக்கிறது ராஜீவ்? வணக்கம் வசந்த். அதாவது கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி கவுண்டம்பாளையத்தில் இந்த சாராய கடையானது திறக்கப்பட்டது. அப்போது பொதுமக்கள் அதிக அளவு நடமாட்டம் இல்லாத காரணத்தால் இந்த பகுதியில் இந்த சாராய கடையானது திறக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வளர்ந்து வரும் நகர வளர்ச்சியின் காரணமாக இந்த பகுதியில் இந்த சாராய கடை இருப்பதன் காரணமாக இந்த சாலையில் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுவதாகவும், அதே போல் இந்த சாராய கடைக்கு வெளியே பாதாள சாக்கடை இருப்பதால் அந்த சாக்கடைக்குள் விழுந்து அதிக விபத்து ஏற்படுவதாகவும், இதனால் புதுச்சேரியில் அதிக இளம் விதவைகள் உருவாகின்றனர். இதன் காரணமாக இன்று காலை இந்திய தேசிய மாதர் சங்கத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இந்த சாராய கடைக்குள் நுழைந்து அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சாராயங்களை அடித்து நொறுக்கினர். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் சாராய கேன்களை நடு ரோட்டில் கொட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த சாராய கடைக்குள் இப்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் என்ன சொல்கிறார்கள்? தற்பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் ராஜீவ்? தற்பொழுது இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலால்துறை அலுவலகத்துக்கு சென்று அங்கு ஆணையரை சந்தித்து மனு கொடுப்பதாக இருக்கின்றனர். ஆனால் கடந்த பல நாட்களாக ஆணையரிடம் மனு கொடுத்தும் இதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இன்று இங்கு இந்த போராட்டம் நடைபெற்றது. வசந்த், அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா ராஜீவ்? இந்த மதுக்கடையை அகற்றி விடுவோம் என்றும் ஏதேனும் சொல்கிறார்களா, அல்லது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா ராஜீவ்? அதாவது வசந்த், நான் முன்னாடியே கூறியது போல் இது சம்பந்தமாக ஆணையரிடம் ஏலம் விடக்கூடாது, இந்த மதுக்கடை இந்த சாராய கடைக்கு ஏலம் விடக்கூடாது என்று சென்ற வாரம் சொல்லியிருக்கிறார். ஆனால் கலால்துறை அதிகாரிகள் மீண்டும் இந்த கடைக்கு நேற்று ஏலம் விட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றது. வசந்த், உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.